சில அது பேன்ல போட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வறுத்து சாப்பிடுவோம். இது வந்து நல்ல வெயில்ல நல்லா காஞ்சி இருக்கு. ஹாய் மக்களே, நம்ம வயல்ல பாத்தீங்கன்னா உளுந்து போட்டிருக்கோம், அதே மாதிரி பச்சை பயிர் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து நான் கொஞ்சோண்டு அறுவடை செய்ய போறேன். ஸோ வாங்க நம்ம தோட்டத்துக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பச்சை பயிர் தான் அறுவடை செய்ய போறோம். ஸோ இருங்க, நான் இது பறிக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி பறிக்கும் போது பாருங்க, அது தானாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெடிச்சிரும். ஸோ பாருங்க இந்த சவுண்டு, பச்சை பயிர். ஸோ பாருங்க, சும்மா இப்படி பண்ணாவே போதும், ஃபுல்லாவே அதுவே வெடிச்சிடும். பாருங்க, இப்படி போட்டாவே போதும், அதுவே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த மாதிரி உடஞ்சிரும். பச்சை பயிர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து, ஸோ ரொம்ப ஹெல்த்தி கூட நம்மளுக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். ஸோ பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை பயிர் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பச்சை பயிர் எல்லாமே எடுத்துடலாம், ஏன்னா இதுல உளுந்து கூட இருக்கு. பாருங்க மக்களே, அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வெடிக்குது. பாருங்க, பச்சை பயிர் இது ரொம்ப ஸ்ட்ரென்த்து, ரொம்ப இடுப்பு வலி அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் அப்பப்போ நம்ம களி செஞ்சு சாப்பிட்றதோ, உளுந்து களி செஞ்சு சாப்பிட்றதோ, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ரென்த் கூட. நம்ம இடுப்பு மோஸ்ட்லி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் வந்து டெலிவரி ஆகும்போது இந்த மாதிரி பச்சை பயிறு, உளுந்து இதெல்லாம் போட்டு களி மாதிரி செஞ்சு தருவாங்க. அப்படியே வாங்க, அடுத்து நம்ம உளுந்து தான் பார்க்க போறோம். ஸோ உளுந்து கூட பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி இருக்கு. ஸோ பாருங்க, இது வந்து கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்து. ஸோ இட்லி, தோசை மாவு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளை உளுந்து மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. பட் கிராமத்து சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்ன்றதுனால இந்த கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்களும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் இது இருக்கிறதுனால நம்ம இந்த உளுந்து தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சு தோசை, இட்லி எல்லாம் அரைப்போம். அதே மாதிரி இந்த பச்சை பயிறு, இந்த உளுந்து, ஸோ அதே மாதிரி சனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ராகி, அதே மாதிரி கம்பு இதெல்லாம் ஊற வச்சு தோசை செய்யற மாதிரி நம்ம தோசை மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பசங்க சாப்பிடல அப்படின்னா கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி தோசை மாவு மாதிரி நம்ம, அதாவது தோசை, இட்லி தோசை மாதிரி செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இதெல்லாம் ஊற வச்சு நல்லா அரைச்சி இட்லி தோசையா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து. மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் வேலை ஜாஸ்தி அப்படின்றதுனால நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை. ஸோ அப்பெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஸோ பிள்ளைங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதனால் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இதெல்லாம் ரொம்ப 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 ஸ்ட்ரென்த்தானது நம்ம உடம்புங்களுக்கு, பசங்களுக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி. ஸோ அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, கிராமத்து சைடில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க, பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்ட்டு. காரணம் என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க, அதனால அவங்களோட சாப்பாடு அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க எல்லாம் நல்லா வேலை செய்வாங்க, ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லைஃப் ஸ்டைலில் இருந்தால் நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. ஸோ பாருங்க, நல்லா காஞ்சிருக்கு. உளுந்தும் சும்மா ஒரு 2 வாயில போடுவோம். ஸோ நல்லா காஞ்சி இருக்கு. அந்த உளுந்து சாப்பிடும்போது அந்த உளுந்தோட ஸ்மெல் நல்லா வருதுங்க. இட்லி தோசை மாவு அரைக்கும் போது அந்த ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு.
ஸோ நான் சாப்பிடும்போதும். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாவே உளுந்து தான். உளுந்தும் இருக்குது, அதே மாதிரி பச்சை பயிரும் இருக்குது. இதில் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது காராமணியும் இதில் தான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ காராமணியும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா காஞ்சி இருக்குது பாருங்கள் மக்கள். இது பெரும் பயிர். இப்போ சனா இதெல்லாம் பருப்புங்க போட்டு வேக வைக்கும்போது, அதாவது பச்சை பயிறு சனா இந்த மாதிரி போட்டு ஊற வச்சு சுண்டல் மாதிரி சாப்பிடுவோம்னா அதுலேயே இந்த பெரிய பயிரும் போடுவோம். ஸோ இது வந்து பச்சையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காராமணி, இது வந்து நல்லா வேக வச்சு நம்ம சாப்பிடுவோம். ஸோ காஞ்சி இருக்குன்னா காஞ்சி இருக்கிறதும் நம்ம பறிச்சிக்கலாம். ஸோ ஃபேஸ் பேக் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பைத்த மாவு, அதாவது இந்த பச்சை பயிறு இருக்கு இல்லையா, இதில் வந்து ஃபேஸ் பேக் எல்லாம் நல்லா ஊற வச்சு அரைச்சி ஃபேஸ் கூட அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு, கடலை, அது என்ன சொல்லுவாங்க, அது கடலை மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பச்சை பயிர் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து நம்ம ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம அரைச்சி ஃபேஸ்க்கு போட்டால் ஸ்கின் கூட ரொம்ப ஷைனியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான்லாம் கூட நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் நல்லா காஞ்சி இருக்குது பெரிய பயிர். ஸோ நம்ம இதெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காராமணி தான். ஸோ எல்லாமே இது ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இது எல்லாமே எடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்காக நானே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணேன். ஸோ நம்ம வீட்டுக்காக இது எடுத்துன்னு போயிட்டு இன்றைக்கி வேக வச்சு சாப்பிட்லாம். ஸோ அதுக்காக நான் இது மட்டும் பறிச்சிக்கிறேன் காராமணி. நேற்று தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் பறிச்சிட்டாங்க காராமணி. ஏன்னா வேக வச்சு நாங்கள் ஊர்லேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேக வச்சு நேற்று தான் சாப்பிட்டோம். எல்லாம் காஞ்சி போனது தான் இருக்குது. காராமணி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது பண்ணைக்கீரை. இந்த மாதிரி கீரைங்க நடுவில் வரும். இதுவும் பண்ணைக்கீரை, இதுவும் கீரை தான். ஸோ பாருங்கள் இதில் வெள்ளை வெள்ளை பூக்கள் எல்லாம் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா கைனிக்கு நடுவில் இந்த மாதிரியும் வரும். நிறைய ஃபோட்டோ. பச்சையாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பச்சை பயிறு இப்படி தான் மக்கள் இருக்கும். ஸோ இது பச்சையாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி காஞ்ச பிறகு இப்படி இருக்குது. ஸோ பாருங்கள் மக்களே.